உலகத்தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன தனுசு லக்கணம், தனுசு ராசி மாணவ மாணவிகளே, என்ன படிக்கலாம்? நீங்கள் 12 ராசியும் ஒரே லக்கணம். தனுசு லக்கணத்தில் பிறந்தால் என்ன படிக்கலாம்? அதில் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். இப்போ தனுசு லக்னம் அப்படிங்கிறது இதுதான். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் லக்னம் என்பது உங்களுடைய ஆன்மா, 10ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய கர்மா, உங்களுடைய ராசி அப்படிங்கிறது இப்போ தனுசு லக்னம், தனுசு ராசி லயம். ஒரு வேலையை இவர் கொடுத்தால் எப்படி செய்வார், எந்த வேலையை செய்வார் அப்படிங்கிறது 10ஆம் பாவகம். எப்படி அதை அணுகுவார், அது லக்னம். எப்படி அதை செய்வார் அப்படிங்கிறது ராசி. அந்த வகையில் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். புதன் சார்ந்த தொழில் கல்வி என்ன? புதன் அப்படிங்கிறது தான் லாயர், ஆடிட்டர், பத்திரப்பதிவுத்துறை, அதே மாதிரி அந்த ஜர்னலிசம், புத்தகத்துறை, எஜுகேஷ்னல், கல்வியியல், அதே மாதிரி பேங்க், அதுக்கு அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த மாதிரி அற்புதமான ஒரு சாஃப்ட்வேர் அந்த லைனுக்குள்ளார போகலாம். லக்னத்தினுடைய தொழில் என்ன? நீதிபதி. அப்போ லக்னம் நீதியை குறிக்கக்கூடியது, 10ஆம் இடம் சட்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ சட்டத்துறையில் படித்து நல்ல நீதிபதி, உங்கள் லக்னாதிபதி நன்றாக இருந்தார்னா நீதிபதியாகவும் வரலாம். அப்போ நீதி சார்ந்த துறையும் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு அடுத்தது அறநிலையத்துறை, உணவுத்துறை, வங்கித்துறை, டீச்சிங் லைன். இப்படி குருவையும் புதனையும் மையமாக கொண்டு நான் நகர்த்துறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் நின்ற கோள், 10ஆம் இடத்துக்கு அதிபதி ஷட்பலத்தில் நின்ற நிலை, நீங்கள் எடுத்த படிப்பு, இது எல்லாமே நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது சொல்கிறேன். சரிங்களா? 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, +2 பாஸ் பண்ணவங்க பேரண்ட்ஸோடு வந்துடுங்க. இல்லைனா ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுங்க. உலகத்தில் எங்கே இருந்தாலும் அற்புதமாக நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். இப்போது தனுசு லக்னம், தனுசு ராசி ரெண்டுக்கும் அதிபதி குரு. அந்த குரு ஃபைனான்ஸ், MIB, MBA அழகாக அற்புதமாக படிக்கலாம் நீங்கள். புரியுதுங்களா? அதே மகரம். மகரம் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா மகர ராசிக்கும் 10 புதனுக்கும் உண்டான தொடர்புடைய படிப்புகள் அப்படின்னு வரும்பொழுது அதில் இன்ஜினியரிங், அந்த இன்ஜினியரிங்கில் ஆர்கிடெக்ட் வரலாம். ஏன்னா புதன் 10 2 சனி. அந்த மரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம். இது ராசிக்கு உண்டானது. அதே மாதிரி நீங்கள் நல்ல ப்ரொஃபஸராக வரலாம். ஏன்னா உங்கள் லக்னம் குருவோட லக்னம், 10ஆம் இடம் புதன், ராசி 2ஆம் இடமாக இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு அழகாக அற்புதமான வழிகாட்டியாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி கும்பராசி. இந்த கும்பராசி கெமிக்கல்ஸ். இந்த கும்பராசிலேயே இன்னும் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் இருக்கும். அதெல்லாம் மருத்துவம், கெமிக்கல் தொடர்புடையது. அதே மாதிரி ராகு, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அது சார்ந்தது. அப்போ இந்த கும்பராசி, மகர ராசி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எடுக்கலாம். அழகாக 10 புதன் சனி. இப்போ மீன ராசியாக இருந்தால் இது முழுக்க முழுக்க லக்னாதிபதியும் குரு, ராசியாதிபதியும் குரு. இது சாஃப்ட்வேர் லைனில் போகக்கூடியது. இல்லை டீச்சிங் மெயினாக எடுக்கலாம், பேங்க் சம்மந்தப்பட்டது எடுக்கலாம், வங்கி சார்ந்த துறை. ஆக இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே இப்போவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது இது. இதில் பார்த்தீங்கன்னா BA, BCom, BBM, BBA, இது எல்லாம் லா கோர்ஸு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வராது, இது எல்லாமே உங்களுக்கு வரும். இதே கும்பராசி, மகர ராசி அவங்களுக்கு இன்னொன்று லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் வரும். அடுத்தது மேஷம். இவங்கமே லாஜிஸ்டிக் தொடர்பு இருக்குது. தனுசு லக்னாதிபதி குரு, ராசிக்கு அதிபதி செவ்வாய், லாஜிஸ்டிக், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ்,
அதில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ், ரோபோட்டிக் இன்ஜினியரிங், அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி அது சார்ந்தது, அதெல்லாமே உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது ரிஷபராசி. இது வந்து புதன் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் குரு. பொதுவாக சுக்கிரன் ப்ளஸ் புதனை சேர்த்திங்கன்னா அழகுபடுத்துறது, ஆர்கிடெக்ட், டிசைனிங், கார் டிசைனர், அது மாதிரியான படிக்கிறதுக்கு, வெட்டினரி டாக்டர், தனுசு லக்கணம் மேசராசி வெட்டினரி டாக்டர் படிக்கலாம். அப்போது மருத்துவத்துக்குன்னு பொதுவாக எல்லா லக்கணத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதில் வெட்டினரிங்கிறது மேஷம், ரிஷபம், தனுசு லக்கணமும் சிம்ம ராசியும் இவங்க எல்லாமே வந்து அதில் படிக்கலாம். விருச்சிகம் இதெல்லாம் ரைட். இப்போது இவங்களது பார்த்திங்கன்னா தனுசு லக்கணம், மிதுன ராசி, 10 குடையவன் புதன் ப்ளஸ் குரு. இவங்க முழுக்க வந்து நல்ல அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டர், அதே மாதிரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஜெர்னலிசம், டூர் சார்ந்தது, இதெல்லாம் படிக்கலாம். இந்த 10 நிமிடத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சில இதெல்லாம் மறந்துருக்கும், அதை நினைவுபடுத்தி உடனே சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ணதையும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தொடர்பும் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த துறைக்கு தகுந்த கோள்கள், காரகத்துவமுடைய கோள்கள், ஷட்பலத்திலாம் எந்த மாதிரி இருக்குது, என்ன திசை நடக்குது, என்ன திசாபுத்திகள் என்று பார்த்து அதை நம்ம சொல்லும்போது கடகராசி. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மரைன் இன்ஜினியரிங், உணவுத்துறை. ஏன்னா லக்னாதிபதி குரு, ராசிக்கு அதிபதி சந்திரன், அப்புறம் 10 குடையவன் புதன். உணவு கலை என்றாலே புதன். உணவு சார்ந்த துறை உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இது அக்ரி படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தனுசு லக்கணமும் சிம்ம ராசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லக்னாதிபதி ராசியாதிபதி நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கும். இது மருத்துவத்துறை, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மிக அற்புதமான முறைகளில் இவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதுபோக வந்து உணவு சார்ந்த துறை, இது எல்லாமே இவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது கன்னி ராசி. கன்னி அதிபதி புதன், அதுவுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர், லாயர், நீதித்துறை, அவங்க அற்புதமாக இவங்க இதில் படிக்கலாம். அதே மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ். 11ஆம் இடத்தில் சந்திரன், துலாம் ராசி. இதுவுமே உங்களுக்கு 10 குடையவன் வந்து புதன், 11 குடையவன் சுக்கிரன். எனக்கு தெரிஞ்சு இந்த தனுசு லக்கணத்துக்கு 10, 11 புதனும் சுக்கிரனுமா வர்றதுனால டிசைனிங், வெப் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதே மாதிரி ஆர்கிடெக்ட், நல்ல வடிவமைப்பாளர், பெண்கள்லாம் ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டெக்னாலஜி, அழகுக்கலை, இப்படியெல்லாம் எடுத்து படித்தீங்கன்னா நல்லது. அதே மாதிரி விருச்சிகத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். லக்னாதிபதி குரு ப்ளஸ் செவ்வாய்க்கு உண்டானது உணவுத்துறை. அதேமாதிரி அகழ்வாராய்ச்சி, ஆர்கியாலஜிஸ்ட், கடல் சார்ந்த கல்விகள், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது நேயர்களே. ஆக கடந்த 2 வீடியோக்கள் வந்து உங்களுக்கு லக்கணத்துக்கே சொல்லியிருப்போம். இப்போ லக்கணமும் 12 ராசிகளில் இருந்தால் எப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு பழைய வீடியோக்களையும் பார்த்துட்டு இதையும் பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அல்லது ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. இது பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும். எல்லோருக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே அது பயனளிக்கட்டும் என்று உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.